வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சுவையான மல்லிகா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு, 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறமா தேங்காய் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சுக்கணும். இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச 1 கப் கோதுமை மாவில் 1 சிட்டிகை உப்பு போட்டு சப்பாத்தி உருட்டுற பதத்துக்கு மாவை பிசைந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இந்த மாவை சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை சிறு உருண்டைகளாக பிடித்து கையில் தட்டை போல் தட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஒன்றா தட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ எல்லாத்தையுமே தட்டி எடுத்து வச்சாச்சு. பிறகு அரை மூடி தேங்காயை துருவி அல்லது சீவி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு தட்டி வச்சுருந்தா அந்த மாவை ஒன்றா போடணும். நம்ம அந்த மாவை போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தண்ணி இப்படி கொதிக்க ஆரம்பிச்சிரும். அதாவது வெள்ளை பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிரும். இந்த நேரத்தில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து, அதாவது அந்த தட்டைகளை மட்டும் தனியாக எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும். இது வெந்திருக்குமான்னு பயப்பட தேவையில்லை. இந்த பதம் தான் கரெக்டாக வெந்த பதம். அதுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வச்சிருந்த சர்க்கரை, அதுக்கப்புறமா தேங்காய் துருவலை போட்டு இதை நல்லா குலுக்கி எடுத்துக்க வேணும். அப்படி இல்லைன்னா கையில் கூட கலரிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பூனில் வச்சு கூட நீங்கள் அதை கலரிக்கலாம். இப்பொழுது சுவையான மல்லிகா ரெசிபி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய், சர்க்கரை, கோதுமை மாவு போட்டு இது செஞ்சதால் இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரும். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குட் லைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.